அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய எனதருமை கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் யார் கருவமே கண்ணாகினார் என்று நிறுத்துகிறார் மகாபிரபு குமரகுமர சுவாமிகள். குமரகுருவருடைய வாக்கு, யார் ஒருவன் கருவமே கண்ணாயினாக இருக்கிறானோ அவன் மெய்வருத்தம் பாரான், பசி நோக்கான், எனக்கு பசி இருக்கிறது என்று சொல்ல மாட்டான், இந்த உடல் வலிக்கிறது என்று சொல்ல மாட்டான், கொள்கை ஒன்றே அசை போட்டுக் கொண்டிருப்பான், இலக்கு ஒன்றே அவன் கண்ணுக்கு தெரியும், அவன் வேறு எவ்வித துயரத்தையும் மேற்கொள்ள மாட்டான், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கருமமே கண்ணாயினராக இருப்பான். கருமம் ஒன்றே, இலக்கு ஒன்றே, கொள்கை ஒன்றே, லட்சியம் ஒன்றே அவனுக்கு அசை போடுவதாக இருக்கும். அப்படி இருந்து வருகின்ற எனதருமை கண்மணிகளே, உங்கள் இலட்சியங்களை புரிந்து கொண்டு தமிழிலே 100க்கு 100, தமிழில் 100 out of 100 என்று பல்வேறு இலக்குகளோடு பள்ளி பருவ பாட புத்தகங்கள் பழமையும் புதுவையும் கலந்து படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கான வாய்ப்பு இது. ஏற்கனவே எம் பயிற்சி மையம் நம்முடைய சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்டர்ன் என்று ஒன்றை அறிவித்து அக்னி டெஸ்ட் பேட்சிலே திருப்பு முனை என்று திருப்பு முனை 1, திருப்பு முனை 2 என்று நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழுக்கென்று பிரத்யேகமாக பல்வேறு மாணவர்களிடத்திலிருந்து வந்த கோரிக்கை, தமிழுக்கென்று எங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அறிவியுங்கள். ஏனென்று சொன்னால் நம் பயிற்சி மையத்தினுடைய வினாத்தாளின் வீரியம் அவர்களை அப்படி கேட்க வைத்திருக்கின்றது. உங்க கொஸ்டின் பேப்பர் நல்லா இருக்கு, ஸ்டாண்டர்டா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மாணவர்கள் சொல்லிய கோரிக்கையினை ஏற்று புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு புதியது பழையது என்ற புத்தகத்தை முழுமையாக அடிப்படையாக கொண்டு பருவம் வாரியாக தேர்வு, பருவம் பருவமாக தேர்வு, பகுதி பகுதியாக தேர்வு என்று சொல்லுவார்களே, அதை போன்று இடையிடையே திருப்புதல் தேர்வு, முழு தேர்வு என்று 25 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 வினாக்கள் கொண்டு பயிற்சியை உங்களுக்கு இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழில் இலக்கு 100 சேர்வு, இலக்கு 100. தமிழில் உனக்கு 100 வேணுமா, நீ ஜாயின் பண்ணு, இலக்கு 100 பேட்ச் தமிழ்ல. அப்ப இந்த பேட்ச் அப்படின்றதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், இந்த பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் 6th இருந்து 12th வரைக்கும் பழையது புதியது சிறப்பு தமிழ் உள்ளிட்ட அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கி செதுக்கி செதுக்கி கொடுக்க போறாங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்துக்கா. இதுல நிறைய மாணவர்கள் ஏற்கனவே அறிவித்ததை அடிப்படையாக கொண்டு, சார் என்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறீங்க, நாங்க எப்படி ஜாயின் பண்றது, நான் வேலூர்ல படிக்கிற மாணவனா இருக்கேன், நான் எப்படி அட்டன் பண்றது, நான் கிளாஸ்ல ஏற்கனவே அக்னி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், எனக்கு நான் இன்னும் இதுல எப்படி எழுதுறது அப்படின்னு எண்ணற்ற ஒரு கேள்வி தொடுத்ததனை தொடர்ந்து how to apply அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த பேட்சோட சாராம்சங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கலாம் என்றுதான் இந்த பதிவு. அந்த வகையில் எப்படி இந்த பேட்ச்ல சேர்றது அப்படின்னா, நீங்க எல்லாருமே நம்முடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற வெப்சைட், ஏடிசி என்பதுதான் அண்ணா டிஎன்பிஎஸ்சி என்பது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி என்று உருவெடுத்திருக்கின்றது. அந்த அண்ணா ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்ல போனீங்கன்னா www.annaiasacademy.com அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா அடுத்தது அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் வரும். இந்த வெப்சைட்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 3 டாட் வரும். அந்த 3 டாட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டிராப் டவுன் ஓப்பன் ஆகும். அதுல ஒரு காலம் இருக்கும், அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அட்மிஷன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா அதுல அட்மிஷன் கிளிக் பண்ண உடனே என்ன அட்மிஷன் கேட்கும், கோர்ஸா டெஸ்ட் பேட்ச், டெஸ்ட் பேட்ச். அப்படி கிளிக் பண்ண உடனே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ணா அந்த அப்ளிகேஷன்ல உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, உங்களுடைய எந்த ஊரு, டேட் ஆஃப் பர்த், உங்க போட்டோ இதெல்லாம் கேட்கும். ஏன்னா அதுல டாப் 10 லிஸ்ட்டை நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்றதுனால அது தெரிவிக்கிறோம். அதை ஃபில்அப் பண்ணிட்டு ஸ்டெப் 3ல வந்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேட்ச் அப்படின்னு கேட்கும். அதுல இலக்கு 100 என்று ஒரு பேட்ச் இருக்கும். தமிழ்ல 100க்கு 100 போடுறதுக்கு இலக்கு 100 என்று பேட்ச் இருக்கும். அதுல ஆன்லைன் வீக்கெண்ட், இது எப்ப நடக்க போகுது டெஸ்ட்னா, எவ்ரி வீக் டெஸ்ட் நடக்க போகுது. எவ்ரி வீக் சண்டே இல்ல எவ்ரி வீக் சாட்டர்டே. உங்களுக்கு சாட்டர்டே வேணுமா சாட்டர்டே சூஸ் பண்ணிக்கலாம், சண்டே வேணுமா சண்டே சூஸ் பண்ணிக்கலாம். முதல் முறையா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதற்கொண்டு இந்த பேட்ச் அறிவிக்க இருக்கின்றோம். முதல் டெஸ்ட் எப்ப ஆரம்பிக்க போது, டிசம்பர் 15, நல்ல நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த பேட்ச் நீங்க இலக்கு 100 அப்படின்னு சூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்க எதுல ஜாயின் பண்ண போறீங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் 2 வகையிலுமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். 2 இடத்துலயுமே நீங்க ஆன்லைன்ல இருந்தா அட்டன் பண்ணலாம்,
ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து சிபிடி மெத்தட்ல எழுதி நீங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயிலுக்கும் அனுப்புவோம் தான் உங்களுக்கு அந்த மெயில் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவோம். அந்த மெயில்ல இருந்து நீங்க எடுத்து நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நீ இல்ல சார் நான் வந்து ஆஃப்லைன்ல டைரக்டா தான் எழுதணும் சார் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படியே வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் நீங்க வந்தா. அப்போ எது நீங்க சூஸ் பண்ணணும்னா, ஆன்லைன் வீக்கெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ஆஃப்லைன் வீக்கெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் எப்போ நடக்க போகுது நமக்கு வந்தக்கா அப்படின்னா, வீக்கெண்ட்ல தான் நடக்க போகுது. நமக்கு வந்து எவ்ரி வீக் எண்ட்ல டெஸ்ட் நடக்க போகுது. சார் வீக்கெண்ட்ல நான் கிளாஸ் போறோம் சார். எனக்கு இந்த இந்த பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப அமிர்தமான ஒரு பேட்சிங் சார். டெஸ்ட் பேட்ச் சார் இது வந்துக்கா. தமிழ்ல நான் 100க்கு 100 எடுத்தே ஆகணும் சார். அப்படி இருக்கும்போது நான் இதை மிஸ் பண்ணக்கூடாது சார். இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த டெஸ்ட் எனக்கு எல்லாம் முக்கியமானதா இருக்கு சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களுமே வீக்கெண்ட்ல வந்து டெஸ்ட் எழுதலாம். எப்படி சார் எழுதுறதுன்னா, மார்னிங் 2 பேட்ச், ஈவினிங் 2 பேட்ச் உங்களுக்கு போடுறோம். ஐயா எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் காலையில நீங்க வந்தா டெஸ்ட் 100 கொஸ்டின் 100 வினாக்கள் கொண்ட தேர்வு. பருவம் வாரியாக 100. ஒவ்வொரு பருவத்திலும் 100 அப்படின்னு கொண்டு போறோம். 100 வினாக்கள் கொண்ட தேர்வு. அப்ப நீங்க காலையில 7 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். எவ்ரி சண்டே 7:00 ஆரம்பிக்கும். 8 மணிக்கு முடிஞ்சிடும். இன்னொரு பேட்ச் 8 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில 9 மணிக்கு முடிஞ்சிடும். 9 மணிக்கு முடிச்சுட்டு நீங்க அவங்க கிளாஸ் போறவங்க போயிட்டே இருக்கலாம். நீங்க மட்டும் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போறவங்க போலாம். இல்ல சார் நான் சண்டே இதுக்குன்னு பிரத்யேகமா வந்து நான் 10 மணிக்கு எழுதணும்னா 10 to 11 டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் நீங்க கிளாஸ் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது போன்றே மாலை நேரத்துல வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடியும். அப்படின்னு காலையில 2 பேட்ச், மாலை 2 பேட்ச், 10 to 11 பேட்ச், மொத்தம் 5 பேட்ச் இருக்கு ஆஃப்லைன்ல. உங்க விருப்பத்துக்கு தகுந்தாறு போல நீங்க டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணிட்டு போகலாம். உங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு எப்படி தோதுப்படுமோ, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குமோ, எந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அழகா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த பிரான்ச்ல சார் எழுதுறது அப்படின்னா, நீங்க வேலூர்லயும் எழுதலாம், சென்னையில எழுதலாம், காஞ்சிபுரம் எழுதலாம், தாம்பரத்துல எழுதலாம். எந்த பிரான்ச்சில் விட நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் நீங்க அழகா அட்டன் பண்ணிட்டு எழுதிட்டே போலாம் நீங்க வந்தா. சோ அத்தனை இதுவும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கிறது. ஏன்னா இங்க இலக்கு என்னன்னா, எல்லா மாணவர்களையும் பங்கு பெற செய்ய வேண்டும் என்பதும், தமிழ்ல அவர்களை 100க்கு 100 எடுக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய இலக்கு. அது ஒண்ணுதான் எங்களுடைய ஒற்றை இலக்காக இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. எங்களுடைய ஒட்டுமொத்த இலக்குமே அது ஒண்ணு மட்டும்தான். அதற்காக தான் தமிழ்ல இப்ப என்னன்னா, தமிழ்னா என்னன்னா சிறப்பு தமிழ் எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி செய்யறது, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப்ல லைவ்ல ஒவ்வொரு பாடமும் நடத்தி கொடுக்க போறோம். இதுக்கே வந்துக்கா நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, யூடியூப்ல எப்படி படிக்கணும், புக்கை நீங்க எப்படி பெனட்ரேட் பண்ணணும்னு யூடியூப் லைவ்ல உங்களுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு சிறப்பு தமிழ் அதை கொண்டு ஒட்டுமொத்தமா சொல்லி கொடுத்துட்டு கொண்டு வர போறோம் உங்களுக்கு. அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு பாருங்க. கிளாஸ கவனிச்சு வந்து டெஸ்ட் எழுத போறீங்க அவ்வளவுதான். காதால கேட்டுட்டு டக்கு டெஸ்ட் எழுத போறீங்க. அப்படியே உங்களுக்கு செய்ய போறோம். சோ ஆன்லைன்லயும் எழுதலாம் வீட்டுல இருந்தபடியே, ஆஃப்லைன்லயும் எழுதலாம். நேர்ல வர முடியலன்னா நீங்க ஆன்லைன் வீக்கெண்ட் சூஸ் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல சூஸ் பண்ணீங்கன்னா ஆஃப்லைன் வீக்கெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்க அட்மிஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை எந்த டைம்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சு அந்த அட்மினோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க அட்மிஷன் ரிசிப்ட்ல வரும். அந்த நம்பர்ல இந்த எந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க 7845952124 இது டெஸ்ட் அட்மின் நம்பர். அந்த எண்ணுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல சார் இது மாதிரி எனக்கு வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்ச், மார்னிங் செகண்ட் பேட்ச், 10:00 பேட்ச் நார்மல் பேட்ச், இல்ல ஈவினிங் ஃபர்ஸ்ட் பேட்ச், ஈவினிங் செகண்ட் பேட்ச் அப்படின்னு டைம் மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்க ரிசிப்டை பேஸ் பண்ணி அவர் குரூப்ல ஆட் பண்ணிட்டே வந்துருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெடியூல் எப்போ வரும், எத்தனை மணிக்கு வரும்ன்றது எல்லாம் தெரிஞ்சிடும். முதல் டெஸ்ட் நம்ம 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். தமிழ்ல புதியது பழையது எல்லாம் கலந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். புதிய புத்தகம் பழைய புத்தகம்னு. அப்போ இந்த இது நீங்க முடிச்ச உடனே ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் டீடைல் கேட்கும். கொடுத்துட்டு பேமெண்ட் போனீங்கன்னா இந்த பேட்ச்க்கான பேமெண்ட் ஃபீஸ் ஒன்லி 499. எல்லா தரப்பு மாணவர்களும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச். தமிழ்ல எங்க இலக்கே என்னன்னா, இந்த பேட்சோட ஒட்டுமொத்த இலக்கு என்னன்னா அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதுதான். அனைவரும் பயன்பெற வேண்டும். தமிழ்ல 100க்கு 100 எடுக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் இந்த பயிற்சி மையத்தினுடைய உன்னதமான நோக்கம் என நிலைமை கண்மணிகளே. அதற்காக ஒன்லி 499 499 இந்த இந்த பேட்ச்க்கான ஃபீஸா இருக்கு. நீங்க அழகா ஜாயின் பண்ணி எழுதலாம். இது இந்த பேட்சோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல நீங்க 100 மார்க் எடுத்துட்டு இந்த சேர்ந்த உடனே இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பி வச்சுட்டா டெஸ்ட் அட்மின் உங்களை ஆட் பண்ணிட்டு எந்த பேட்ச்ல சேரணும்ன்றதையும் சொல்லுவாரு. நீங்க இது பண்ணிக்கலாம். ஏதேனும் உங்களுக்கு தகவல் இன்னும் தொடர்பா தேவைப்படுதுன்னா இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு தகவலை கேட்கலாம். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுக்கலாம். ஃபர்தரா இருக்கிற நம்முடைய யூடியூப் சேனல், அப்புறம் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாத்தையும் நீங்க சேர்ந்துக்கலாம். இது பண்ணிட்டு இதோடைய பேட்ச் எப்படி நடக்க போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்தக்கா இதுல நமக்கு என்னென்ன தலைப்புல டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத அழகா காமிக்கிறோம் உங்களுக்கு வந்தக்கா.
என்னென்ன தலைப்பு 6ஆம் வகுப்புன்னு எடுத்துக்கணும். நம்ம தான் 6th புக்கு அப்படின்னு எடுத்தோம்னா 6ஆம் வகுப்புல முதல் பருவம் பழைய புத்தகம் புதிய புத்தகம். ஏன் ஐயா இந்த பழையது புதியது கலந்து போடுறீங்க அப்படின்னா, அப்போதுதான் இந்த கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் அப்படின்றது திரட்ட முடியும். அதன் மூலமாக வினாத்தாளுடைய வீரியத்தை கூட்ட முடியும். அப்ப நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டேர்ம் படிக்க போறீங்க. வேற என்ன கஷ்டம் இதுல சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்க எழுத போறதால எந்த விதமான துன்பமும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எளிமையா உட்கார்ந்து அழகா படிச்சுட்டு வந்து அந்த பருவத்தை முடிச்சிடலாம். அந்த பருவத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது அந்த பருவத்தை போய் திரும்பி பார்த்தா என்னெல்லாம் கேள்வி வந்திருக்கு, எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க ஆழமா அழகா தெளிவா அழகா தேர்ந்தெடுத்துலாம் கண்மணிகளே. அதுக்கான டெஸ்ட் தான் இது வந்தக்கா. சரியா? அப்ப நீங்க சூப்பரா அழகா இது பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு உங்களுடைய இதுல வந்தக்கா இதை படிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எழுதுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். இந்த 2ஆம் பருவத்தை நீங்க முடிக்கிறீங்க. அது போன்றே உங்களுக்கு வந்து 3ஆம் பருவம். சோ உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்பு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு 6ஆம் வகுப்பு புத்தகத்துல மட்டும் 100 கேள்வி, 300 கேள்வி கேட்கிறோம். இதுல என்னன்னா, இந்த சிலபஸ்ல குறிப்பிடாத ஒரு சிறப்பம்சம் ஐயா சொல்றேன் பாருங்களேன். என்னன்னா, ஒவ்வொரு பருவம் எழுதும் போதும் உங்களுக்கு +1 சிறப்பு தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு +2 சிறப்பு தமிழ் வரைக்குமே இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்க குரூப்ல ஆட் ஆயிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குரூப்ல வந்து லிங்க் போட்டே வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் என்ன சிலபஸ், என்ன சோர்ஸ், எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்றது தெளிவா குறிப்பிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்தக்கா. அதனால நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப +1 புக் சிறப்பு தமிழ் எடுத்தா +1 சிறப்பு தமிழ்ல நீங்க எந்த லெசனை படிக்கணும்னு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இருக்கும்போது சிறப்பு ஒண்ணுல இருந்து ஒரு லெசன், சிறப்பு தமிழ் +1 புத்தகத்துல இருந்து ஒரு லெசன் இது கூட சேர்ந்து படிப்பீங்க. அடுத்த லெசன் இது கூட சேர்ந்து படிப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா ஐயா வந்தக்கா? சிறப்பு தமிழ் புத்தகத்தை முழுமையாக உள்வாங்கி படிப்பது, ஒரு சேர படிப்பது என்பது கடினம். ஆனா நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு லெசனா படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னா சிறப்பு தமிழ் +1 ஒரு லெசனா பிரிச்சு பிரிச்சு இது கூட போட்டே வரும். நாங்க வந்தக்கா இது கூட ஒண்ணு, இது கூட ஒண்ணு, இது கூட ஒண்ணுன்னு சிறப்பு தமிழ் +1 புத்தகத்தையும் +2 புத்தகத்தையும் பிரிச்சு போட்டே வருவோம். அப்ப 8th வரைக்கும் நீங்க எழுதிட்டீங்கன்னா 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு திருப்புதல் வர வைக்கும். இந்த திருப்புதல் அப்போ சிறப்பு தமிழ் இடம்பெறாது. இது வந்தக்கா ஒவ்வொரு பருவம் வரும்போது மட்டும் சிறப்பு தமிழ் இடம்பெறும். அந்த சிறப்பு தமிழ் ஒவ்வொரு லெசன்ல வந்து 5 கேள்வி இருக்கும் வந்தக்கா. 5 கொஸ்டின்ஸ். இந்த கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா வச்சிருக்காங்க இதுக்கு வந்தக்கா. 5 வினாக்கள் மட்டும் இருக்கும். அப்ப 6ல இருந்து 8 வரைக்கும் எழுதும்போது சிறப்பு தமிழ்ல இருந்து எந்த கேள்வியும் வராது. ஒன்லி சிறப்பு அந்த 6ஆம் வகுப்பு புத்தகம் முதல் 8ஆம் வகுப்பு புத்தகம் வரை உள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு மட்டுமே திருப்புதல் நடக்கும் வந்தா. புரியுதா பார்க்கணும்? இது மட்டும் தான் உங்களுக்கு அழகா கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அழகா நீங்க மேல கண்ணை மூடிக்கிட்டு படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதினா போதுமானது. அது போன்று 9ஆம் வகுப்பு போகும்போது என்ன சார் பண்ணுவீங்க? பருவமா இல்லையேன்னா இயல்கள் 3 இயலா பிரிச்சு போடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. 3 இயல் படிக்கணும் அவ்வளவுதானே. இதுல 3 இயல், புதியல 3 இயல், பழையல 3 இயல். ஒரு ஆரத்துக்கு 3 இயல் படிக்க போறீங்க. அப்புறம் 9th 10th சேர்ந்த உடனே என்ன சார் பண்ணுவீங்க? அதுல ஒரு திருப்புதல். 9th புக்கு 10th புக்கு சேர்ந்த உடனே ஒரு திருப்புதல். அது 2 சேர்ந்தால் போல. அடுத்து என்ன சார் பண்ணுவீங்க? 11th புக்கு பாருங்க. 11th புக்ல உங்களுக்கு 1ல இருந்து 5 இயல் பழையது புதியது ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். இதுல ஏன் 5 இயல் போட்டிருக்கீங்கன்னா 11th புக்கு +2 புக்ல இருக்கக்கூடிய தரவுகளுடைய எண்ணிக்கை, அதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா குறைவானது மட்டும்தான். அது உங்களுக்கு யூடியூப் நீங்க கிளாஸ் கவனிக்கும் போது உங்களுக்கு அழகா தெரியும். ஸோ அதை அழகா புக்கை போட்டு பிரிச்சு மேய போறோம். அதுல வந்தாக்கா உங்களுக்கு நிறைய எண்ணற்ற ஷார்ட்கட், அதுல இருக்கிற ஒவ்வொரு தரவுகளும் டக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்க போறோம். ஈஸியா நீங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமா எளிமையா. 12ஆம் வகுப்பு புத்தகம் இந்த 12th வந்து அதே மாதிரி 5 இயல், இதுல 5 அடுத்த 5 இயல் அப்படின்னு சொல்லி தரோம். திருப்புதல் 3வது திருப்புதல் நடக்க போகுது. அதுல 11th 12th ரெண்டும் சேர்ந்து 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு திருப்புதல், 9th 10th ஒரு திருப்புதல், 11th 12th ஒரு திருப்புதல். இந்த திருப்புதல்ல மட்டும் சிறப்பு தமிழ் இருக்காது. மத்த எல்லா டெஸ்ட்லயும் சிறப்பு தமிழ் ஒரு லெசன் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு லெசனா படிக்க வச்சுட்டு போறோம். அப்படி படிக்க வச்சு முடிச்சுட்டு 11th சிறப்பு தமிழ் புதியது பழையதுன்னு ஒரு டெஸ்ட் 100 கேள்வி பாருங்க பார்க்கலாம். இதுதான் சாத்தியக்கூறு. இதுதான் ரொம்ப சிறப்பம்சமே. ரொம்ப ஹைலைட்டட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது இதுதான். டெஸ்டோட ஹைலைட்டே இதுதான். அதுக்கப்புறமா 12th சிறப்பு தமிழ் புத்தகம் முழுமையா ஒரு இது. அதுக்கப்புறமா 11th 12th சிறப்பு தமிழ் முழுமையுமா ஒரு தேர்வு. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? 25 தேர்வுக்கு அப்புறம் மாடல் எக்ஸாம் வந்துருங்க எல்லாரும் வந்தாக்கா. இந்த 25 தேர்வு எழுதினா போதும். தேர்வு 25 தான். ஆனால் மதிப்பெண் 100க்கு 100 கண்மணிகளே. உங்களுக்கு எல்லா புத்தகத்தை மட்டும் நான் தரவா படிச்சிருக்கேன் சார். நானு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய வினாக்கள் எனக்கு தேவைப்படுகிறது. ஐயாவோட மூளையில் உதித்த வினாக்களுடைய எண்ணிக்கையை உரசி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை கண்மணிகளுக்குமான ஒட்டுமொத்த தீர்வு இலக்கு 100. சேருங்கள் இலக்கு 100, பெறுங்கள் மதிப்பெண் 100. அடுத்தது அடையுங்கள் அரசு வேலை. கண்மணிகளே, இலக்கு 100ல் சேர்ந்தால் தமிழில் 100 உறுதி.
தமிழில் 100 உறுதியானால் அரசு வேலை இறுதி. அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான டெஸ்ட் பேட்ச் இது. இதுவரை டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு சொன்னதை சொன்னபடி மிகச்சரியாக கொண்டு செல்கின்ற ஒரு பயிற்சி மையமாக நம் பயிற்சி மையம் இருக்கிறது. எந்த டெஸ்டையும் எதற்காகவும் எப்போதும் இல்லாம நிறுத்தாம அடி சொன்னபடி கரெக்டா போயிட்டே இருக்கணும் மட்டும் வந்தா மாணவர்களும் ஆர்வம் கொண்டு தேர்வை எழுதி வருகிறார்கள். எண்ணற்ற கண்மணிகள், ஒரு சில கண்மணிகள் இன்னும் உத்வேகம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர் அனைவரையுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்களுமே இலக்கு 100 சார், நான் ஏற்கனவே ஒரு அக்னி டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன் சார், கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சார்னா அவங்க அத்தனை பேருக்குமான சிறப்பம்சம் கொண்ட ஒரு பேட்ச் இது வந்திருக்கா. ஏன் தெரியுமா? அழகா 1 மணி நேரம் டெஸ்ட் வந்து உட்காந்து எழுதிட்டு நீங்க அழகா போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? உங்க வசதிக்காக மார்னிங் 2 பேட்ச், ஈவினிங் 2 பேட்ச், இடையில ஒரு பேட்ச் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குமா. ரொம்ப சிறப்பா நீங்க அனைவரும் எடுத்து செஞ்சுட்டு போலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட் கண்மணிகளே. வாருங்கள், களத்தில் சந்திப்போம். உங்கள் அனைவரையும் இந்த பயிற்சியில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும். எப்படி டெஸ்ட் எழுதணும் என்னன்னு சொல்லிட்டு மார்னிங்ல அதை எழுதி உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் போட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னு சொன்னா 14th ஈவினிங் கூட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா டெஸ்ட்டை பத்தியான தகவல்கள் என்னென்ன, எப்படி நீங்க படிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. எப்போதும் சரி, முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். முடியும் வரை செய்வது அல்ல முயற்சி, ஒரு காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. ஆம், இதை முடித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேட்கை கொண்டு உருவாகியிருக்கின்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதுதான் இந்த சீரிய முயற்சி. அன்பு கண்மணிகளே, அனைவரும் செய்வீர்கள் என்று ஐயா நம்புகின்றேன். நன்றி. பார்க்கலாம், வாருங்கள்.